ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். பாருங்கள், மேலே இந்த இடத்துல ஒரு செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை ரெட் கலர்லேயும் ஒரு பையரோட ஓப்பன் ப்ரைஸை க்ரீன் கலர்லையும் நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், ப்ரைஸு இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இந்த லெவலுக்கு போய் அந்த செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருச்சா? நல்லா கவனிங்க. ஸோ க்ளோஸ் வச்ச கேண்டில் கீழே அந்த ட்ரெண்டு எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். அந்த ட்ரெண்டு இங்கே இருக்குது. இந்த பையரோட ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகி வந்திருக்கு. வந்து தான் வந்து இந்த செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை க்ளோஸ் வச்சிருக்கு மேலே. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன சிக்னல் கிடச்சிருக்குன்னா, இதுக்கப்புறம் ட்ரெண்டு வந்து மேலே தான் கண்டினியூ ஆக போகுது நமக்கு காட்டுது. இப்போ கீழே வந்ததுன்னா நமக்கு ப்ரைஸு இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த பையரோட ஓப்பன் ப்ரைஸு, அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிடக்கூடாது. அதுக்கு கீழே வரைக்கும் நமக்கு பை தான். பாருங்கள், அந்த லெவல் கிட்ட வந்தது. இப்போ மறுபடியும் பை ஆகி மேலே போயிருக்கு. இந்த தடவை மேலே போகும்போது இங்கே இருக்கிற செல்லரோட ஓப்பன் ப்ரைஸ் இதை க்ளோஸ் வைக்க தான் நம்ம பார்க்கணும். ஸோ க்ளோஸு வச்சிருக்காங்க. வச்ச ப்ரைஸு எங்கேருந்து ட்ரெண்டு கண்டினியூ இருக்குது? இந்த கேண்டிலேருந்து கண்டினியூ இருக்குது. இப்போ நான் அந்த கேண்டில் மார்க் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அந்த ட்ரெண்டு இந்த ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து மேலே வரைக்கும் கண்டினியூ இருக்குது. இப்போது என்ன நடக்கணும்? இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து நமக்கு செல்லருக்கு வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. பாருங்கள், ரொம்ப நேரமாக க்ளோஸ் வைக்காமல் இந்த இடத்துல அது நடந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறத வந்து நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ இப்படி க்ளோஸ் வச்ச உடனே என்னாச்சு? அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரைஸு கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறத எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், ட்ரெண்டு எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ட்ரெண்ட் ரிவர்சல் மற்றும் கண்டினியூஷன் இதை பற்றி ஒரு வீடியோ வந்து 18ஆம் தேதி வந்து அந்த ஒரு சார்ட் வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வீடியோ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். 19ஆம் தேதி நமக்கே வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ எப்படி பேஸ் பண்ணி அந்த ட்ரேட் எடுத்துன்னு பாருங்க. ஸோ ப்ரைஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆன இடம் வந்து இங்கிருந்து ஓப்பன் ஆகி நல்லா ரிஜெக்ஷன் ஆகி இவ்வளோ தூரம் மேலே போச்சு. மேலே போய் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆன இடம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டோட ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் கீழே வந்தது. கீழே வந்து பாருங்க, இங்கே லாஸ்ட்டாக வந்த இந்த பையரோட ஓப்பன் ப்ரைஸை இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணோன்னா அடுத்து எங்கே வருவான்? நமக்கு இந்த ட்ரெண்டுக்கு வருவான். ஸோ நம்ம ஏற்கனவே போன வீடியோ சொல்லிப்போம் பாருங்க, இந்த ட்ரெண்டுக்கு வருவான். இந்த ட்ரெண்டுக்கு வராமல் இங்கிருந்து அவன் திரும்பிட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரைஸு இந்த இடத்துல இருந்து தான் 2 தடவை நல்லாவே ட்ரை ஆயிருக்கு. இந்த ஓப்பன் ப்ரைஸ் பாருங்க, இந்த ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து தான் இங்கே ஒரு பை நல்லா நடந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இன்னைக்கும் மார்க்கெட் அங்கிருந்து தான் நல்லாவே ஃபால் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண இடம் தான் இது. இந்த இடத்துல இருந்து தான் ப்ரைஸ் நல்லா போயிட்டு அங்கேயே சப்போர்ட் எடுக்குது. இது நம்ம இந்த ட்ரேடை வந்து 25,900 அப்படிங்கிற புல் பேக் இடம். சரி பாருங்க, இந்த புல் பேக் லெவல், இந்த லெவலில் வந்து நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ கீழே 160 எடுத்த ட்ரேடை ஸ்டாப் லாஸ் 140 போட்டு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹையர் ஹை தான் பண்ணணும் நல்லாவே தெரியும். காரணம் என்னன்னா, ஒன்ஸ் ஒரு ஹை வச்சதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு டேயோட ஹையை நல்லா கட் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் புல் பேக் வந்துட்டு அடுத்த லெவலில் நல்லாவே கட் பண்ணணும் நமக்கு தெரியும். ஸோ அடுத்த லெவல் இங்கிருந்து ரிஜெக்ட் ஆகலாம். ஆனால் அந்த ப்ரீவியஸோட ஓப்பன் ப்ரைஸையும் நல்லாவே வந்து இங்கே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ க்ளோஸ் வச்சனால அடுத்த புல் பேக் வந்து இந்த லெவல் வரைக்கும் நமக்கு அந்த டார்கெட் போயிருந்தது. ஸோ இங்கே மார்க் பண்ண அந்த டார்கெட் லெவல் வரைக்கும் போயிருந்தது. அதே மாதிரி ஆப்ஷன் சார்ட்லையும் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சார்ட்லையும் எக்ஸாக்டாக நம்ம இந்த லெவல் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 70 பாயிண்ட் இதில் கேப்சர் பண்ணோம். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல், ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இதை வச்சு நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்ததை உங்களுக்கு ப்ரூஃபாகவே காமிச்சாச்சு. தேங்க்யூ.